ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் JM360. முக்கியமாக சென்னை டு கேரளா வந்ததுக்கான முக்கிய காரணமே இந்த திருவிழா தான். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அதனால தான் இதை பார்க்குறதுக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்ருந்தான். அதனால தான் வந்தோம். இதுதான் ஸ்டார்டிங்கு. யானை ஃபுல்லாகவே ஒரு 12 வந்ததுன்னு நினைக்கிறேன். யானை அவ்வளோ யானை ஃபுல்லாக ஒரு கிலோமீட்ரு அப்படியே இது மாதிரி ஊர்வலம் மாதிரி வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு போவோம். அது மெயினாக பார்த்திங்கன்னா கணபதி கோயில், விநாயகர் கோயில். அங்கே விநாயகர்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக அவ்வளோ பெரிய கோயில் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் இல்லை, ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் வந்திருக்கேன் இந்த திருவிழாவுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 35-40 யானை நானே பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ எல்லாமே கம்மியாயிடுச்சு, க்ரௌடும் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் யானை பயம். அங்கே போலீஸ் அவ்வளோ பாதுகாப்போடு தான் யானையை இட்டு போகிறாங்க. ஏன்னா யானை மதம் பிடிச்சிட போகுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் வந்திருக்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி மதம் பிடிச்சி ஒரு 4 பேரை சாவடிச்சிருக்கு. அதை நீங்கள் இப்போவும் யூடியூப்பில் கொட்டாரக்கரை கணபதி எலிஃபேண்ட்டு ஆக்சிடெண்ட்டுன்னு போட்டிங்கன்னா இப்போ கூட அந்த வீடியோ இருக்குது. ஒரு 3 பேரை மெரிச்சு கொல்லும். அதனால் அப்படியே கம்மியாகி அப்போல்லாம் இன்னும் நிறைய யானை வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போகும்போது ஒரு 30 யானை கிட்டே வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10க்குள்ளே தான் வந்திருக்கு. அங்கே யானையை ரொம்ப கொண்டாடுறாங்க. நம்ம ஊரில் நம்ம எதுவும் தெரியல, அங்கே ரொம்ப கொண்டாடுறாங்க. ஒரு யானைக்கும் ஒரு பேர் வச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா யானை மட்டும் ஸ்பெஷல் இல்லை, ஃபுல்லாகவே ஒரு ஏரியாவிலேருந்தும் ஒரு வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஒரு வண்டி மாதிரி ரெடி பண்ணி அதில் ஒரு டெக்கரேஷனு, ஒரு சாமி, அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் அதுதான் வரும். உங்களுக்கு அதே தெரியும். அதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போத்துலேருந்து சிட்டிக்குள்ளே எந்த பஸ்ஸு எந்த வண்டிங்களையுமே கிடையாது. ப்ளஸ் ஃபுல் கரண்ட் ஆஃப். இந்த திருவிழா மட்டும்தான் நடக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதே மாதிரி வெறும் வண்டி மட்டும் இல்லை, இந்த கரகாட்டம், இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது. கேரளானாலே மெயின் மோளம் தானே, அதெல்லாம் கூட ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது மாதிரியே ஒரு 10 டீம் ஆடிட்டு இருந்தாங்க.
இவ்வளோ வண்டி பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலு. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்ல, அவங்க ஏரியா பசங்க பண்ணது. ஒரு அனுமார் மாதிரி வச்சு ஃபுல்லாக ஊஃபர் சிஸ்டம் வச்சு இருக்கிறதுலே பட்டையை கலப்பின வண்டி இதுதான். இவ்வளோ வண்டி வந்தது. பின்னாடி எதனா வந்தாங்களா பாருங்கள். இதுக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு 100 பேர் ஆடிட்டு வந்தான். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணாங்க நம்ம ஏரியா பசங்க. இதோட இந்த திருவிழா முடிஞ்சுது. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.